Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. எல்லாரும் கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் நல்ல ஆவிலே நிரம்பி சோதரம் பண்ணுவோம். Hallelujah. சோதரம் 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 சோதரம். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. சோதரம் சோதரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Oh, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தாவே மனண்டியோடு சோதரிக்கிறோம். சோதரம் 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 இயேசுவே. hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்ததாமே கடந்த காலம் அவர் நம்மோடு கூட இருந்தார். கர்த்ததாமே இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக மீண்டுமாக நம்ம கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Jesus. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். Praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களை எம்மட்டுமாக நடத்தி கொண்டு வந்தீரே. தேவரே, உம்முடைய ஜனங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய நல்ல ஆவி எங்களுக்கு தந்தீரே. சோதரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாளிலே திரியேக தேவனுடைய சமூகம் எங்க மத்தியில் வலிமையோடு கூட இறங்கி வரட்டோம்ப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 178 நம்பர் பாட்டு, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலினும் வெண்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலினும் வெண்மை
எங்கள் இறைவா பூரண ரூப சௌந்தர்யமே சிறந்த இறைவா இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே இயேசுவின் மேல் சாய்ந்தே கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே இயேசுவின் பின்னே ஓடி வந்து என்னையும் இழுத்துக் கொண்டார் இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் இழுத்துக் கொண்டார் என் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே என் இயேசுவின் மேல் சாய்ந்தே நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திரங்க நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திரங்க சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரினாருடனே சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரினாருடனே என் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே என் இயேசுவின் மேல் சாய்ந்தே தென்றலே வா வாடையை இழப்ப தூதாயின் நற்கனி தூயருக்கே தென்றலே வா வாடையை இழப்ப தூதாயின் நற்கனி தூயருக்கே மேலே அடைத்த தோட்டமிதே அன்பில் புலாவுகிறார் மேலே அடைத்த தோட்டமிதே அன்பில் புலாவுகிறார் என் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே என் இயேசுவின் மேல் சாய்ந்தே நாட்டினிலே பூங்கனி காலம் பார்த்து புறாவை பாட்டுளிக்கும் நாட்டினிலே பூங்கனி காலம் பார்த்து புறாவை பாட்டுளிக்கும் கண்மலை சிகரம் என் மறைவே இந்நிறமே அழைத்தார் கண்மலை சிகரம் என் மறைவே இந்நிறமே அழைத்தார் என் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில்
சென்றிட இன்பங்கள் வாழ்வடைந்தே தோன்றவனாதிரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நீதிரையே செய்திடும் ராவில் நித்தமின் ஆத்மா நல்விழிப்பே நீதிரையே செய்திடும் ராவில் நித்தமின் ஆத்மா நல்விழிப்பே என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன் என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன் என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நேசத்தழல் இயேசுவின் அன்பு நேசமரணம் போல் வழிதே நேசத்தழல் இயேசுவின் அன்பு நேசமரணம் போல் வழிதே உள்ளங்கள் திறந்த கண்ணிகளால் உள்ளமனை திடவே உள்ளங்கள் திறந்த கண்ணிகளால் உள்ளமனை திடவே என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே தூபஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார் தூபஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார் ஆவினராவில் நெதம் போல அன்று பறந்து செல்வே ஆவினராவில் நெதம் போல அன்று பறந்து செல்வே என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே. Praise the Lord. Hallelujah. துன்பவனாந்தரத்திலே ஆண்டவராய் இயேசுவாகிய அவர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? ஏனென்றால் நம்புவதற்கு ஒரே ஒரு உறுதியானவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆங்கில பாட்டு ஹிம் நம்பர் 41 ராக் ஆஃப் ஏஜஸ் கிளப் ஃபார் மீ. ஹிம் 41 நம்பர் ஆங்கில பாட்டு. Rock of ages, clap for me. Let me hide myself in thee. Let the water and the blood from the riverside which flow be of sin the double cure.
Save me from its guilt and power. Save me from its guilt and power. Not the labor of my hand can fulfill thy lost demand. Could my zero rest my soul? Could my tears forever flow? All forsaken, not alone. Thou must save us, thou alone. Thou must save us, thou alone. Nothing in my hand again, simply to thy cross I pray. Make I come to thee for grace, and bless look to thee for grace. Fall I to the fountain fly. Wash me, Savior, all I die. Wash me, Savior, all I die. While I draw thee fleeting breath, when my eyes shall close in death, when I soar towards the dawn, see thee on thy judgment throne. Walk on ages, wait for me. Let me hide myself in thee. Let me hide myself in thee. Hallelujah, hallelujah, hallelujah. We praise you, Master. Hallelujah, 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 hallelujah. We praise you, Master. ஹalleluya. நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 72ஆம் நம்பர் பாட்டு, விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா. எல்லாரும் நாம் கர்த்தரை நன்றாக தியானித்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்ட நம்முடைய கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு தந்தார். உலகத்திற்கே ரட்சிப்பு தந்தவர் அவர். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவே, சுந்தரமிகும் இந்த பூவே, இந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ
உந்தன் சிலுவையின் மேன்மையே. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. இன்றைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. ஓம் குருசே ஆசைக்கெல்லாம் ஊத்தாய் வந்தாய் ஜீவநதியா. ஓம் குருசே ஆசைக்கெல்லாம் ஊத்தாய் வந்தாய் ஜீவநதியா. தொங்கரத்த ஊற்றில் மூழ்கி தொங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகிறேன் தூய்மையடைந்து மேன்மையாகிறேன். இன்றைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. செல்லுவீரா கை காலின்றி சிந்துதோ துயரோடன்று செல்லுவீரா கை காலின்றி சிந்துதோ துயரோடன்று. வல்லீரை போன்ற காட்சி வல்லீரை போன்ற காட்சி என்னாலிலுமே எங்கும் காணே என்னாலிலுமே எங்கும் காணே. இன்றைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு தீராய் என்ன காணிக்கை நீடுவேன். இந்த விந்தை அன்பு தீராய் என்ன காணிக்கை நீடுவேன். எந்த ஆரும் பொருளினாகோ எந்த ஆரும் பொருளினாகோ என்னை மூற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை மூற்றிலும் உமக்களிக்கிறேன். இன்றைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. இன்றைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. நம்ம அப்படியே ஜெப நிலையிலே நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா. திரண்ட ஆசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவும் அதிகமாக இருப்பினும் when we have lots of money and wealth and all influence, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. when I have all these things and when I watch the cross, என்னதான் இருந்தாலும்
இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லா பட்சத்திலே எல்லாமே வீண். We may have all things in our life, but we don't have Jesus in you, it's all vain. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? If man even can gain whole world, what if he loses his own life? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே Children of God, in this morning, ஒரே ஒருவர் உண்டு, உயர்த்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. there's one God is there who was exalted. ஆண்டவர் சொன்னார், நான் உயர்த்தப்பட்ட பின்பு உங்க எல்லாரையும் நான் இழுத்துக் கொள்வேன். Jesus said, when I was exalted up, and I will bring you all to me. உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இயேசுவாகிய ஒளி. Jesus the light can ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு, அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. we have only one hope, that is our Lord Jesus Christ. ஹalleluya. நமக்கென்று அவர் பாடுகளை அனுபவித்தார். If not, Jesus died for us. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி சரணத்திலே இந்த விந்தை அன்புக்கு ஈடாக என்ன காணிக்கை செலுத்த முடியும் ஐயா? நான் what can we offer unto God for his great love? அப்படி அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. There's nothing is equal to God's love. இந்த காலை நேரத்திலே In this morning, நம்ம எல்லாரும் கர்த்தாவே இந்த கடைசி சரணத்தை கைகளை உயர்த்தி இந்த அன்பு இந்த விந்தை அன்புக்கு ஈடாக நான் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? what can I give to this great love? Let us sing the last turn. இந்த விந்தை அன்புக்கு ஈடாக என்ன காணிக்கை தேடுவே? இந்த விந்தை அன்புக்கு ஈடாக என்ன காணிக்கை தேடுவே? எல்தரும் பொருளிடாகோ, எல்தரும் பொருளிடாகோ, எல்லை முற்றிலும் உமக்களிக்கிறேன், எல்லை முற்றிலும் உமக்களிக்கிறேன். இந்த கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. வேந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. Lord, I submit myself in this morning. என்னுடைய சொந்த வழியிலே நான் போய் நான் தோத்து போயிட்டேன் ஆண்டவரே. Walking in my own ways and I was defeated. எல்லாமே தோல்வியிலே முடிந்தது தகப்பனே. Everything was ended up in failure, Lord. இந்த காலை நேரத்தில் இயேசுப்பா என்னை முற்றிலுமாய் தருகிறேன். Lord Jesus, in this morning I submit myself to thee. என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வைத்து நடத்துங்க தகப்பனே. Lord, carry me in your hands and you lead me, O God. ஆண்டவரே, என்னுடைய சொந்த வழி வேண்டவே வேண்டாம். Lord, I don't want to walk in my own ways, Lord. உம்முடைய வெளிச்சத்திலே நடக்க கிருபை செய்யுங்கப்பா. Help me to walk in your light, O Lord. இந்த காலை நேரத்தில் தயவாக எனக்கு இரங்கும் ஆண்டவரே. Lord, please have mercy upon us. எல்லாரும் சேர்ந்து ஓ ஹல்லேலூயா என்னை முற்றிலுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். என்னை முற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடு இந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கேட்க சேர்த்துக் கொள்ளுமே. பாடுபட்ட நாயகா சபலகரபலப கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே. ஜீவன் தந்த ரட்சகா. ஹல்லேலூயா.
Hallelujah. Oh Lord. Urabalanturaba shakaradi anturulabakara. Uriandala shalabariyankatala shakaraliya balakatira. ஆவியானவரே, Uribalabakara shakaradi antala balakatira balakashara bariba. Jesus Lord. Urialabakara shakaradi antala labakatura. Thank you Lord. Rabakara shakaradi antala balakatira. Jesus. என்னுடைய கை குறுகி போகவில்லை. My hands did not come short. என்னுடைய கண்கள் திறந்திருக்கிறது. My eyes are wide open. என்னை நம்பியிருக்கிற என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. One who believe in my name, they shall not be put to shame. என் ஜனமே, My people, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், I the Lord will call you by your name. நீ சோர்ந்து போகாதே. Never give up. என்னுடைய இரட்சிப்பு உனக்கு உண்டு. My salvation is there for you. என்னை உறுதியாய் பற்றிக்கொள் என் பிள்ளைகளே. Cling on to me. சீக்கிரத்திலே வரப்போகிறேன். Very soon I'm going to come. என் ஜனமே சோர்ந்து போகாதே. My people, don't be vexed. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் நான். I the Lord will call you by your name. உபத்திரங்கள் வரும்போது சோர்ந்து போகிறாய். The tribulations come, you are getting vexed. ஆனால் என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருக்குது என்று மறந்து My விடாதே. grace is there with you. Do not forget that. என் சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். Wait in my presence and you pray. என் ஜனமே என் சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். My people, wait in my presence and pray. இதோ நான் சீக்கிரத்தில் வரப்போகிறேன். Behold, I'm coming soon. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இந்த காலங்கள் நாம் ஆயத்தமாக்குவதற்காகவே கொடுக்கப்பட்ட காலங்கள். இந்த நாளிலே நாம் ஆயத்தமாக தேவன் நமக்கு உதவி செய்ய முடிய நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, சோதராம் 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 சோதராம். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord, praise the Lord. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் சபையும் கிருபையாக கர்த்தர் காத்து கொண்டு வந்தார். நாம் இருக்கிற காலம் மிகவும் கொடிய காலம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற விகாரம் மிகவும் கடைசி காலத்தில் வந்திருக்கிற நமக்கு இப்போ ஆவிக்குரிய மன்னா தேவைப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் மீடியாஸ் இருந்தால் கூட கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்கக்கூடாத பஞ்ச காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒரு சில காலத்தில் நம்ம விரும்பாமல் வீட்டில் இருந்தோம். ஆனால் இப்போ விரும்பியும் சத்தியம் கிடைக்காத காலத்தில் வந்திருக்கிற இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்திலே நாம் திரும்புவோம். இப்பொழுது நம் மத்தியிலே பாஸ்டர் ரஞ்சித் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த அறிவிப்புகளை ஆசிர்வதிப்பாராக. Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். Praise the Lord. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். Praise the Lord. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவனே, நீர் தந்த அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலையில் வீடுகள் தோறும் நம்முடைய பிள்ளைகள் கூடியிருக்கிறதை அறிவீர். பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே பேசுவதாக.
நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசாத தேவன் அல்ல, நீர் பேசுகிறவரா இருக்கிறீர். எங்களோடு கூட பேசி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும், வருகைக்கு நேராக எங்களை நடத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். அடியானுக்கு வேண்டிய கிருபையும் அடியானுக்கு வேண்டிய ஞானத்தையும் தேவன் கட்டளையிடுவீராக. இந்த வேத வாக்கியங்களை விளங்க பண்ணுவதற்கு, அதை புரிய வைப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தேவனே நீர் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தை நிற்கிறோம். நீர் பேசும், நீர் ஆளுகை செய், வார்த்தைகளை நீர் என்னுடைய வாயில வைப்பீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மை நம்பி நிற்கிறோம். கர்த்தர் தமது நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் நாம் வேதத்திலிருந்து காலை தியானத்துக்காக ஒரு வசனத்தை படிப்போம். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். ஜெரேமியா, புக் ஆஃப் ஜெரேமியா 37. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு வசனத்துக்கும் பல அர்த்தங்கள் இருக்கலாம், சொல்லப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கும். அதே நேரத்தில் அது எதிர்காலங்களிலே சில தீர்க்கதரிசன வசனமாக சில நேரத்தில் அது இருக்கலாம். அதிலிருந்து சில வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தரலாம். பல விதத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்தை எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது ஒரு காலகட்டம், அது என்ன காலம்னு பார்க்கும் பொழுது, நேபுகாத் நேச்சர் எருசலேமை முற்றுகை போட்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை இங்கே எரேமியா எழுதுகிறார். அது யாக்கோபுக்கு என்ன காலம்? அது இக்கட்டு காலம் என்று. அவன் மக்கள் எல்லாம் கொலை செய்தான். எத்தனையோ மக்கள் அந்த நாட்களில் மரித்தார்கள், பஞ்சத்தில் மரித்தார்கள், பட்டயத்தில் மரித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் இங்கே எரேமியா, இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இதே வசனத்தை அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வசனம் இன்னொரு அர்த்தத்தையும் கொண்டது. அதாவது உபத்திரவ காலத்தில் யூதர்களுக்கு போகிற பாடுகளை குறித்து இது எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் கரெக்டு தான். நிகர்மையானது பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இக்கட்டு காலம் என்று சொல்வதை நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த காலகட்டங்கள் நாம் வாழ்கிற கால நிலையில் கூட நமக்கு இது ஒரு இக்கட்டு காலம். உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் யாக்கோபு என்று சொல்லும் பொழுது அவருடைய ஜனத்துக்கு இந்த காலத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இக்கட்டு காலம். தேவ பிள்ளைகளே, வேதத்தை நாம் படிக்கும் பொழுது கடைசி காலம் என்று படிக்கிறோம், இக்கட்டு காலம் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் கொடிய காலம் என்று ஒரு காலத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இது நாட்கள் ஆக 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 இந்த காலங்கள் போக போக கடைசியில் வேதம் சொல்கிறது என்னன்னா, இனி காலமே செல்லாதுன்றான். இனி காலமே செல்லாத காலம், இனி காலம் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு இக்கட்டு காலம். இது பயங்கரமான ஒரு காலங்க. நம்ம எல்லாரும் நம்மை சுற்றி நடக்கிறத நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ரொம்ப சாதாரணமான ஏதோ ஒரு கொள்ளை நோயில் பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம எல்லாரும் வேலைக்கு போக முடியல, வீட்டில் உட்கார்ந்துருக்கிறோம், சர்ச்செல்லாம் திறக்கப்படலை. நம்ம அப்படி சாதாரணமாக பார்க்கக்கூடாது. தெய்வ பிள்ளைகளை ஆழமாக சிந்தித்து பார்ப்போமானால், வேதத்தில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலம். அது குறிப்பாக ஆண்டவர் இயேசு
மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் கிட்டத்தட்ட ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடையாளங்களை சொல்றார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யுத்தங்கள் அது மாத்திரமல்ல, விரோதங்கள் மாத்திரமல்ல, கொள்ளை நோய்கள் மற்றும் பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், இதெல்லாம் ஆண்டவர் உருவாகுன்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சற்று கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யுத்தங்கள், மதன் குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிட்டையர்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு மேஜரா ஒரு கர்னலாக நமக்கு தெரியல, பட் இஸ் ஒரு டிஃபென்ஸில் ரிட்டையர்ட் ஆனவர். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நம்ம நாட்டில் பார்க்கும் பொழுது நிறைய சைனாக்கும் நமக்கும் பயங்கர பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் நேபாள், ஒரு பக்கம் சைனா நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஒரு யுத்தம் வரும் என்று எல்லாம் முழு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் அந்த மேஜர் மதன்குமார் என்றவர் சொல்கிறாரு, பார்டரில் ஒரு புல்லட் ஃபயர் ஆனாலும் இது எங்கே போய் முடியும்னா உலக போரா போய் முடியும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அது உண்மைதான். எல்லா நாடுகளும் ஒரு கூட்டமைத்து கொண்டு இருக்கிறத, நம்ம ஒரு அலையன்ஸில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வருகிறது, இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா வருகிறது, இந்தியாவுக்கு ஆதரவாக பிரிட்டன், இந்தியாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல், இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா. உலக வல்லரசு நாடுகள்லாம் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் மிகப்பெரிய பலமாக நின்று கொண்டிருக்க, அவர்களும் ஒரு வல்லரசு நாடு தான். சைனாவும் வெப்பன் டெக்னாலஜியில் எல்லாம் ரொம்ப தலை சிறந்த ஒரு நாடு தான். அவளுக்கு ஆதரவாக வட கொரியா, நார்த் கொரியன்ஸ் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இப்படி நாடுகளெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு நாடை தாக்குவதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான விஷயம் போய்கொண்டிருக்கிறது. என்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் அவங்க 2 நாடும் போட்டி போட்டு வெப்பன்ஸை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட லடாக் என்ற பகுதியில் எப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தினா அந்த இடத்துல யுத்தம் பண்ண முடியும் என்று யோசித்து அந்த கால நிலைக்கும் அந்த மலைப்பகுதிகளுக்கும் ஏற்ற ஆயுதங்களை பல $பில்லியன் கொடுத்து இந்தியா நிறைய ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் எதற்கு? காரணம், ஒரு யுத்தம் பண்ண வேண்டும். இந்தியா இழந்த சில பகுதிகளை பிடிக்க வேண்டும் என்று இந்தியா ஆசைப்படுது. அவங்களும் லடாக் என்கிற பகுதியை உரிமை கொண்டாடுறாங்க. இப்படி பாகிஸ்தான் ஒரு பக்கம் பிடிக்குது, இந்தியா சைனா ஒரு பக்கம் நெருக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முடிவிலே மிகப்பெரிய யுத்தங்களாக போய் முடியும். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி யுத்தங்கள் இன்றைக்கல்ல பல காலங்களாக யுத்தங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விரோதங்கள். அங்கே அமெரிக்காவில் பிளாக் பீப்புள்ஸ்க்கு எதிராக ஒரு வெள்ளைக்காரர் ஒரு கருப்பின மக்களை கொன்னதுனால அங்கே பயங்கரமான ஒரு ரேசிசம் இருக்கிறதுனால பிரச்சனைகள். அங்கே ஆரம்பித்த கலவரங்கள் படிப்படியாக எல்லா நாட்டிலும் அந்த கலவரங்கள் பரவி கொண்டிருக்கிறது. விரோதங்கள், ஜனத்துக்கு விரோதமான ஜனங்கள் இப்படி ஏறி ஒவ்வொரு இடத்துல நடந்து நிறைய பிரச்சனை நடக்குது நாட்டில். இது மாதிரி எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கம் சைனாவுடைய நார்த் சைடில் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு குழுவினரை சைனா ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இப்படி மக்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலம். அது மாத்திரமல்ல, பெண்டமிக்ஸ், தொற்று நோய்கள் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த கடைசி காலத்தை வந்து கொண்டிருக்கு. கொரோனாவே இன்னும் விட்டு முடியலை. அதற்கு முன்பாக புபோனிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளேக், அது முன்காலத்தில் அது பிளாக் டெத் என்று அழைக்கப்பட்டது. இப்படி கொள்ளை நோய்கள் ஒன்றின் பின்னாக ஒன்று வந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். உலகமே லாக்டவுனில் இருக்க காரணம் என்னன்னா தொற்று நோய். தேவப்பிள்ளை, அது மாத்திரமல்ல, எட்ரமர்ஸ், US ஜியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்லுகிறது, ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் எட்ரமர்ஸ் வருகிறது என்று சொல்லி அந்த ஆய்வு குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, 5 லட்சம்னா பார்த்துங்க,
அதே நேரத்தில் இந்தியாவில் மாத்திரம் இந்த வருஷத்தில் 127 ஏர்ட்ரேமர்ஸ் வந்ததாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அநேகர் கேட்கிறார்கள், இந்த 127 பூமி அதிர்வுகள் வந்திருக்கிறதே, இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருவதற்கான ஒரு வழியை உண்டாக்குமா என்று கேட்ட பொழுது அதற்கு சயின்டிஸ்ட் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், நீங்கள் சொன்னது உண்மைதான், இந்த சின்ன சின்ன அதிர்வுகள் பின்னாடி ஒரு பெரிய அதிர்வு வருவதற்கான முன்னான காரியங்கள் என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பு கூறியவர்களே, ஒரே காலம்தான் 2020 வாழ்ந்திருக்கிற நமக்கு பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது, கொள்ளை நோய் வந்திருக்கிறது, யுத்தங்கள் வந்திருக்கிறது, விரோதங்கள் ஒரே நேரத்தில் ஒரே இயர்ல சுற்றிலும் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். எனக்கு அன்பு கூறிய தேவ பிள்ளைகளே, இவைகளை குறித்து நாம் ரொம்ப சாதாரணமான ஒரு நாட்கள் வாழுகிறது போல் நம்ம வாழக்கூடாது. நம்ம பயங்கரமான ஒரு இக்கட்டு காலத்துக்குள் வந்திருக்கிறோம் என்பதை மீண்டுமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை படிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்க கேட்போம். புக் ஆஃப் ஆமோஸ் 3:6 and 7. ஊரில் எக்காளம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இங்கே வேதத்தில் அழகாய் படிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். நான் கேட்கிறேங்க, என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், உலகத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆக்யூரேட்டா நடக்கிறத ஆண்டவர் அவங்களை வெளிப்படுத்தி தேவ கிருபையினால் அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல இன்றைக்கும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 2020 மார்ச் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அநேக சபைகள் இயங்காது மூடப்படும். மக்கள் ஆராதனை இல்லாமல், வசனம் இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், திருவிருந்து எடுக்காமல் போவார்கள் என்று சொல்லி இந்த இயர்ல யாரும் என்ன பண்ணலை, எந்த தீர்க்க தரிசனத்தையும் சொல்லல. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஏன் இதை ஆண்டவர் வெளிப்படுத்தல? ஏன் இதை ஆண்டவர் யாருக்கும் சொல்லல? தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை கர்த்தர் சொல்லாமலே செய்கிறார். ஒரு சம்பவத்தில் ஒரு குழந்தை மரித்துவிடும். அந்த குழந்தையை பற்றி, அது பிறப்பதை பற்றி ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எலிசா சொல்லுகிறார். அதே நேரத்தில் அந்த தீர்க்கதரிசியோட அந்த குழந்தை மரிக்கும் பொழுது அந்த சூனேமியால் ஓடி அந்த ஊழியக்காரனுடைய பாதத்தில் விழும் பொழுது, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவளோட ஆத்துமா துக்கத்தில் இருக்கு, கர்த்தர் இதை எனக்கு மறைத்தார் என்று வார்த்தை சொல்லுகிறார். சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார், சில காரியத்தை கர்த்தர் மறைக்கிறார். கர்த்தர் ஏன் மறைத்தார் என்று அவர் நம்ம என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சபை என்பது விளையாட்டு அல்ல. தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்ததுதான் சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நிச்சயமா பாதாளத்தின் வாசல் சபை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்படின்னா பிசாசு சர்ச்சை என்ன பண்ண முடியாது, முடி வைக்க முடியாது. சபையை தொடுவதற்கு ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதன், அந்த மனிதனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார், சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. பிசாசு வந்து என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். நீர் அவரை வீட்டை சுற்றில் என்ன அடைச்சி வச்சிருக்கிறீர், வேலி அடைத்திருக்கிறீரே. அருமையானவர்களே, ஒரு மனிதனை விட, ஒரு பரிசுத்தவானை விட அவருடைய சரீரம், அவருடைய சபை, சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை விலையேற பெற்றது. அதற்கு எவ்வளவு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருப்பார்.
அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவருடைய சரீரமாகிய சபையை நிச்சயமா யாரால மூட முடியாது? பிசாசால மூட முடியாதுங்க, நிச்சயமா மூட முடியாது. அப்படியானால் கர்த்தர் எந்த தீர்க்கதரிசிக்கும் சொல்லாமலே அவரே சில நாட்களுக்கு சபை என்ன பண்ணியிருக்காரு? மூடுவதற்கு அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவர் அப்படி மூடுவதற்கு ஒரு அனுமதியை கொடுத்துட்டார். அவர் பர்மிஷன் இல்லாமல் 4 மாசமாக சர்ச்சை என்ன பண்ணாது? மூடி இருக்காதுங்க. ஐயோ, அவருடைய ஆலயம் ஆயிற்றே, அவருடைய பிள்ளைகள் ஆயிற்றே, அவர்கள் பிள்ளைகள் அல்லவா அவர் கூடி ஆராதிக்கிறார்கள், அது எப்படி ஆண்டவர் அப்படி செய்வார்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் இருக்கிற சரித்திரங்களை போய் படித்து பாருங்க. படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை இந்த பூமிக்கு வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களும் அவர்களை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளலை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஆண்டவர் 2 இடத்துல எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிப்போம். லூக்ஸ் காஸ்பல் 19th chapter verse 41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அவர் சமீபமா வந்த பொழுது நகரத்தை பார்த்து என்ன பண்ணார்? அவரு கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன் அழுகிறார் தெரியுமா? ஏன் அழுகிறார் தெரியுமா? நான் உன்னை சந்திக்கும் நாள நீ அறியாமல் போயிட்ட, அதனால இது முதல் உனக்கு என்ன உண்டாக போகுது? என்ன உண்டாக போகுது? தொடர்ந்து படிங்க, அந்த வசனத்தை படிப்போம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இந்த வசனம்லாம் ஒரு பெரிய அழிவை எருசலேம் சந்திக்க போகிறது. அந்த அழிவில் எது பாதிக்கப்பட போகுதுன்னா, அங்கே இருந்த யூத ஆலயமும் டெஸ்ட்ராய் பண்ண போறார். அவருடைய ஆலயம் தானே, அவர் வாசம் பண்ற இடம் தானே. இது ஒரு தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இன்னொரு இடத்துல மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிப்போம். 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. உனக்கு என்ன இல்ல, மனதில்லாம போயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 2 வசனங்களும் எதை பார்த்து சொல்லுன்னா, ஆண்டவர் இயேசுவை உங்களை என்ன பண்ணல? முதலாவது இயேசுவை விசுவாசிக்கல, அவரை அனுப்பின தீர்க்கதரிசிகளை அவங்க என்ன பண்ணல? விசுவாசிக்கல. தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொல்லுகிற ஒரு சந்ததி அவங்க. ஆண்டவர் இயேசு வந்தார், அவரையும் என்ன பண்ணுறாங்க? இவங்க விசுவாசிக்கல, அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. இப்போ இந்த 2 சம்பவத்தை வச்சு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது முதல் உனக்கு என்ன வரப்போகுது? யுத்தங்கள் வரும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி நகரம் அழிக்கப்படும், உன் வீடு பாழாக்கப்படும். இப்படி சொல்லி கிபி 70 இயேசு மரித்த பின்பு கரெக்டாக 70 வருஷம் கழிச்சு டைட்டஸ் என்கிற ரோம சக்கரவர்த்தி எழும்புகிறான். அவன் வந்து எருசலேமை முற்றுகை போட்டு நகரத்தையும் நகரத்தில் உள்ள ஆலயத்தையும் இடித்து தரைமட்டமாய் மாற்றிவிட்டான். அன்றைக்கு இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அந்த ஆலயம்
இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணலை, கட்டப்படலை. இஸ்ரேல் நாடு 1948 விடுதலை வாங்கிற்று. சரிங்களா? விடுதலை ஆக்கப்பட்ட இந்த காலத்தில் கூட கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாய் போய்விட்டது. ஆனாலும் இன்னும் என்ன கட்ட முடியல அவங்களால? ஒரு ஆலயத்தை கட்டி என்ன பண்ண முடியல? தொழுகை பண்ண முடியல. இன்னும் they have a wailing wall. ஒரு அழுகையின் சுவரில் முட்டி 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 ஒவ்வொரு யூதனும் அழுது கொண்டிருக்கிறான். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆலயமே இல்லாமல் இத்தனை வருஷங்கள் அவங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ centuries have been passed. 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 2030 வருஷம் மேல ஆயிடுச்சு. இன்னும் அவங்களுக்கு ஆலயம் இல்லை. ஏன் இல்லை? இன்னும் அவங்க they are worshiping God only in synagogues. synagogues சொன்னா ஜெப ஆலயங்கள். சின்ன சின்ன வீடுகள் தோறும் அங்கே சின்ன சின்ன வீடு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு சில யூதர்கள் போயிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. சில ரபி மாதிரி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதை கேட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுடைய முறைப்படியான ஆலயம், பலிகள், ஆராதனைகள், ஒழுங்குகள் இன்னும் இல்லை அவங்களுக்கு. இதெல்லாம் யார் செஞ்சா? இதெல்லாம் பிசாசா செஞ்சிச்சு. இது யார் செஞ்சதுங்க? கர்த்தரே அனுமதிக்கிறார் இந்த காரியங்களை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட காலங்கள் இன்னும் அவங்களுக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு? ஆலயம் இல்லாமல் இருக்கிறாங்க. வாழ்க்கை இன்னும் தொழுகை இல்லை, இன்னும் பலி இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது ஆண்டவர் இயேசு அவங்களை என்ன பண்ணலை? வந்தவரை விசுவாசிகளை. ரெண்டாவது தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணலை? கல்லெறிந்து கொள்றாங்க. தீர்க்கதரிசிகளை நம்பலை. பல காரணங்கள் உண்டு. இப்படி பல காரணங்கள்னால ஆண்டவர் சொன்னார், எத்தனையோ தடவை உங்களை கூட்டி சேர்க்க நான் எப்படி இருந்தேன்? மனதாக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை? இன்னைக்கும் கர்த்தர் எத்தனையோ தடவை கூட்டி சேர்க்க மனதாக தான் இருக்கிறாரு. ஆனால் செட்டையின் கீழே வருவதற்கு அநேகருக்கு என்ன இல்லை? மனதில்லாமல் போயிற்று. எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இவ்வளவு வருஷங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சபையோடவே டிராவல் ஆகி வந்தீங்க, சபையோடவே இருந்தீங்க. எல்லா ஆராதனைக்கும் வந்தீங்க, போனீங்க. குட், வெரி அப்ரிஷியேட்டபிள் திங். உபவாச கூட்டத்துக்கு வந்தீங்க, சிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்தீங்க, பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்க, காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தீங்க, ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்தீங்க, அப்படியே வந்துட்டீங்க. ஆனால் எல்லா கூட்டத்துக்கும் எல்லா வர்ஷிப்புக்கும் அட்டென்ட் பண்ணி எல்லாவற்றிலும் பங்கெடுத்தும் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து சேரலாம். நாம கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களை கை கொள்வதற்கு முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ வரும் போகிறோம். we are seeking God only for benefits. கடவுள் எதனா தருவார், நன்மை தருவார், ஆசீர்வாதம் தருவார், அதற்காக கர்த்தரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு நம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருக்கு நம்மை குறித்து ஒரு விருப்பம் உண்டு. நாம் அவரை போல் மாற வேண்டும், அவரை போல வாழ வேண்டும், அவருடைய சுபாவத்தை தரிக்க வேண்டும், பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை குறித்து அநேக விருப்பங்கள் உண்டு. ஆனால் அந்த விருப்பங்களை குறித்து கொஞ்சம் கூட சிந்தை இல்லாமல் we have God only for our benefits. நம்ம நன்மைக்காக, நம்ம தேவைக்காக நம்ம கர்த்தரை தேடுகிறோமே தவிர அவருக்கு பிரியமானதை ஒரு நாள் நம்ம செய்து அவரை சந்தோஷப்படுத்துறது கிடையாது. ஆனால் சபைக்கெல்லாம் வந்து போனோம், ஆராதனைக்கெல்லாம் வந்து போனோம். அப்படி இருந்து எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தார், எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் அவர் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அல்லது கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நாள் வெளிப்படுத்தலை. ஒரு நாள் பரிசுத்தமாக இருப்போம், அடுத்த நாள் வேற மாதிரி இருப்போம். ஒரு நாள் நல்லா அன்பாக இருப்போம், அடுத்த நாள் மிருகமாக மாறிடுவோம். ஒரு நாள் சாட்சி சொல்லுவோம், அடுத்த நாள் வேற மாதிரி மாறுவோம். வாழ்க்கையில் நம்ம மாற்றங்கள் தான், மாறிக்கொண்டே தான் இருக்கிறோமே தவிர ஒரு நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு நிலையான கர்த்தர் எதிர்பார்த்த வாழ்க்கையை நாம் வாழாதது தேவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. சபையோடு இத்தனை வருஷம் டிராவலா, இத்தனை ஆண்டுகள் சபைக்குள் வந்து எல்லா ஆராதனையும் அட்டென்ட் பண்ணி வாட் இஸ் a use? என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே? ஒன்றும் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு ஆராதனையே இல்லாத ஒரு காலத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனால் வருகை நெருங்கிடுச்சு. ஆனால் வருகை
கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறாரு. கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார். ஒருவேளை ஆண்டவர் சடுதியில இந்த லாக்டவுன் எல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி கூட கர்த்தர் வரலாம். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கலாமே. இதே காலகட்டத்தில் போய் கர்த்தருடைய வருகையை சந்திப்போமானால் எத்தனை பேருங்க இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆராதனை இல்லை, ஆராதனை இருந்த காலத்திலேயே நம்ம கர்த்தரை தேடலை பர்சனலா. ஆராதனை இருந்த காலத்தில் கர்த்தருக்கான எதுன்னு செய்ய எத்தனையோ சத்தியங்களை காதில் கேட்டோம், ஒரு நாள் அதன்படி வாழணுன்ற மனது நமக்கு கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே காலகட்டத்தில் அப்படியே நம்ம மூவ் ஆகிட்டே இருந்தோம்னா சடுதியில் கர்த்தர் வந்தால் என்ன செய்வீங்க? சந்திக்க முடியுமாங்க? துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, சபை, பாஸ்டர், பைபிள் எல்லாம் இருந்த காலத்தில் நம்ம ஒன்றும் பண்ணலை. அவர் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழலை, இன்னும் அந்த பூரணத்தை எட்டலை. இப்படியே இருக்கும்பொழுது சபையே இல்லாமல் ஆராதனை இல்லாத ஒரு காலத்தில் நம்ம 4 மாதமாக போயிட்டுருக்கிறோம். இப்படியே தடுதியான ஒரு கர்த்தருடைய வருகை இருக்குமானால், அந்த வருகையை சந்திப்போமானால் எத்தனை குடும்பம், எத்தனை தனிப்பட்ட நபர் ஆண்டவரை சந்திப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை சந்திக்க முடியுமா இந்த நிலைமையில்? அருமையான பிள்ளை, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம், எப்பொழுது கிருபையின் வாசல் அடைபடும் என்று தெரியாது. சபையே திறக்கப்படாத இந்த காலத்தில் சடுதியில் ஒரு நாள் கிருபையின் வாசல் அடைப்பட்டு ஆண்டவருடைய சத்தம், எக்கால சத்தம் கேட்டு திடீர் என்று ஒரு வருகை வந்து போகுமானால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அது நல்ல நாளாக இருக்குன்னு தெரியல எனக்கு. அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் இந்த லாக்டவுன் டைம் நம்ம கொடுத்ததுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் உண்டு. நேரம் இருக்கு, மிக முக்கியமான ஒரு காலம். ஏன் தெரியுமா? நிறைய நேரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். we have plenty of time, we have a plenty of time. நீங்கள் ஆராதனைக்கு வந்து போய் மனமாற்றமே இல்லாத காலத்தில் இல்லாத ஒரு நேரத்தை ஆராதனையே இல்லாமலே ஒரு நிறைய நேரத்தை கொடுத்துட்டார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் கர்த்தரை தேட வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் கர்த்தரை ஊக்கமாய் தேடி பார்த்து கர்த்தரை நெருங்கி சேர்ந்து கர்த்தரோடு கூட ஒரு ஆழமான உறவு வைத்து கர்த்தரோடு வாழ்ந்து கர்த்தருடைய சாயலை அடைந்து அவன் பரிசுத்தனாகி அவன் பரலோகம் போக வேண்டும். அதற்காக தான் நாளை கொடுத்தார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாட் ஆர் வி டூயிங் இன் திஸ் டைம்? சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்ச நேரமாவது கர்த்தர் கொடுத்த இந்த விடுதலையான எந்த வேலைக்கு நினச்சாலும் போக முடியாது. ஏன்னா வேலை இல்லை, ஊரடங்கு, பல பிரச்சனை இருக்குது. எல்லாரையும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே கர்த்தர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாட்கள் நமக்கு ஏன் கொடுத்தாருன்னா, ஜபம் பண்ணுறதுக்கும், வேதத்தை படிக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையை டியூன் பண்ணுறதுக்கும், நம்ம கர்த்தரை நெருங்கி சேர்வதற்கும், அவருடைய சுபாவங்களை தரித்து கொள்வதற்கும், கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து நெடுநேரம் ஜபம் பண்ணுவதற்கும், அதற்காக தாங்க கர்த்தர் நமக்கு நாளை கொடுத்தாரு. இன்னைக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மேக் யூஸ் ஆஃப் தீஸ் டேஸ். இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை புக் ஆஃப் ரெவலேஷனில், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இந்த லாக்டவுன் டைமில் ஒருவேளை கர்த்தர் வரலாம், தாண்டியும் வரலாம், நமக்கு தெரியாது. எப்போ வேணாலும் கர்த்தர் வரலாம். ஆனால் இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான நேரத்தை, காலத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இந்த காலத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன், அசுத்தமா வாழ்றியா, இன்னும் அசுத்தமா வாழு. நீதி உள்ளவன், நீதியா இருக்கிறியா, இன்னும் நீதி செய்யட்டும். இன்னும் நீதி செய். பரிசுத்தம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த லாக்டவுன் டைம்ல இந்த வேதத்தில் படித்த வசனத்தில் இன்னும் 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 என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டது. இந்த லாக்டவுன் டைமில் எது உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கிறது? அசுத்தமா, அநியாயமா, நீதியா, பரிசுத்தமா? இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் எதில் பெருகி கொண்டிருக்கிறீங்க? எதில் பெருகி கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆர் யூ இன்க்ரீசிங் இன் த ஹோலினஸ்? ஆர் யூ இன்க்ரீசிங் இன் த ரைச்சஸ்னஸ்? Are you increasing in the faith? Are you increasing in the love?
ஆர் யூ இன்க்ரீசிங் த காட்லி நேச்சர்? எதுலங்க நாம பெருகிட்டு இருக்கோம்? நம்முடைய பெருக்கம் எதுல இருக்கு? கர்த்தர் கொடுத்த இந்த நாள்ல நம்ம எதுல பெருகி கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பெருகட்டும், எல்லாம் பெருகட்டும். அநியாயம் சரியா செய்யட்டும்பான்ற, அசுத்தமா இருக்கிறா செய்யட்டும்பா, நீதி செய்யற நீதி செய்ப்பா, பரிசுத்தமா இருக்கிறியா பரிசுத்தமா இருப்பா, பரிசுத்தத்துல இன்னும் பெருகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அடுத்த வசனம் சொல்ல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமா ஆண்டவர் வரப்போறார். மேபி இந்த லாக்டவுன், இந்த பேண்டமிக், இந்த காலங்கள்லாம் எப்போ முடியும் தெரியல. சடுதில் இந்த காலத்தில் கர்த்தர் வந்துட்டார்னா பரிசுத்தமாக இருக்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், நீதி செஞ்சவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், அசுத்தமாக வாழ்ந்தவன் அநியாயம் பண்ணவன் அவன் எல்லாரும் கைவிடப்படுவான். அவனுக்கு கர்த்தர் அளிக்கும் பலன் அவரோட வரப்போகிறது. எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இந்த காலத்தை ஏதோ ஒரு பூமி அதிர்ச்சியா, ஆமாம் பைபிளில் போட்டிருக்கு, பஞ்சமாக பைபிளில் போட்டிருக்கு. பஞ்சத்தை பார்க்குறது போல, பூமி அதிர்ச்சியை பார்க்குறது போல கர்த்தருடைய ஆலயம் மூடி இருக்கிறத தயவு செய்து என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். அது எல்லாவற்றை விட இது பயங்கர ஆபத்தானது. யோசிங்க, கர்த்தருடைய சொந்த சரீரம் சபை, ஆராதனை அவருக்கு போக வேண்டிய ஆராதனை அது. அவர் மக்களோட பேசுகிற நேரம், மக்கள் அவரோட பேசுகிற நேரம், அந்த நேரத்துக்கெல்லாம் கர்த்தர் ஏன் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கிறார்? இப்போ ஏன் வச்சிருக்கிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை பஞ்சத்தை பார்க்கறது போல, பூமி அதிர்ச்சியை பார்க்கறது போல ஒரு அடையாளமாக இதை எழுதப்படவும் இல்லை, ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கவும் கூடாது. இது ரொம்ப சீரியஸாய் பார்க்க வேண்டிய ஒரு காலம். ஆகையினால் புத்தி தெளிந்து, நம்முடைய கண்கள் தெளிவடைந்து, இந்த காலத்தில் நம்ம என்ன செய்வோமோ, என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய தீவிரமாக இருப்போம். பரிசுத்தமாக அதிகமாக சமூகத்தில் காத்திருந்து சுத்திகரித்து கொண்டு உங்களோட வாழ்வில் அதிகமாக பரிசுத்தத்தை நாடி பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்தவ சுபாவத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வருகைக்கு என்னென்ன ஆயத்தமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இது கிருபையின் காலம், சீக்கிரமாக முடிய போகிறது. ஒருவேளை இந்த காலகட்டங்கள் முடியுது ஆண்டவர் இயேசு வருவாரானால் இந்த ஜெபமும் இந்த காலமும் நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு அன்புக்குரிய சகோதரனே, அன்புக்குரிய சகோதரியே, நாட்கள் பொல்லாதவைகளாக ஆனபடியால் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. பிரயோஜனப்படுத்த வேண்டிய நீங்கள் இந்த காலத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ யாருக்கோ வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிந்தையில் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். இழப்பு யாருக்கு? உங்களுக்கு தான். இழப்பு வராமல் இருக்கணும்னா, உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழக்காமல் இருக்கணும்னா, தயவு செய்து கர்த்தர் கொடுத்த அருமையான ஒரு நேரம், இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நெருங்கி சேருங்க, கர்த்தரோடு வாழுங்க, கர்த்தருக்குள் உறுதியாக நில்லுங்க, கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? Shall we all close our eyes and pray now? அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இது நம்ம எல்லாருக்கும் என்ன காலம்? இக்கட்டு காலம். ஆனாலும் அதற்கு அவன் தப்பி கடந்து போவான். இந்த காலத்துக்கு நம்ம தப்பி கடந்து போகிறதுக்கு ஆண்டவர் இயேசு
வரும் பொழுது அந்த காலம் நிறைவேறும். இந்த காலத்துக்கு நம்ம எப்போ தப்புவோம்? இயேசு வந்து வனமாட்டி சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் நம்ம அந்த காலத்துக்கு தப்பி போவோம். இல்லை என்றால் அதை விட கொடூரமான காலத்துக்குள்ள நம்ம போய் விடுவோம். ஆகையால் இந்த இக்கட்டு காலத்தை என்ன செய்யணுமோ அதை நாம் செய்வோம். கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். எல்லாரும் கண்ணை மூடி இந்த கடைசி ஜெபத்தை நம்முடைய பாஸ்டர் அவர்கள் செய்வார்கள். நம்ம செய்ய வேண்டியதை செய்து கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord, praise the Lord. தேவன் தந்த எச்சரிப்புக்காக நாம் எல்லாரும், தேவரீர் நீர் எங்களோடு கூட பேசினீரே, இதுவே போதும் என்று நாங்கள் இருந்தோமே, ஆனால் எவ்வளோ குறைகள் உண்டு. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், தேவரீர் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய வழிகள் எல்லாம் எடுத்து ஆவியானவருடைய வழியை நாங்கள் பின்பற்ற கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய எல்லா குறைகளும் மன்னிங்க, நிர்விசாரங்களை மன்னிங்கப்பா. தேவரீ அபபக்தியான எல்லா வாழ்க்கை எடுத்து போடுங்கப்பா. தயவாக எங்களை கைவிடாதே ஆண்டவரே, உங்க ரத்தத்துக்குள்ள எங்களை வைத்துக் கொள்ளுங்கப்பா. தேவரே முடி வருகிறே நாங்கள் எல்லாரும் நாங்கள் கம்பீரமாய் நிற்க திராணிய உள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆவியானவர் எங்களோட கூட இருந்து நடத்தும் தோப்பனே. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் சந்தோஷம், சமாதான, பாதுகாப்பு, வழிநடத்திப்பு நம் யாவரோடு கூட கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord.